லைஃப்பை பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா வந்து காசு வேணும். காசு வேணும்னா நல்ல தொழில் பண்ணணும். ஸோ தொழில் அப்படின்றப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எதுவுமே வந்து என்ன பணம் குடுத்துச்சே தவிர, எனக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு ஸ்கில்ல வளர்த்து குடுத்து, என்ன வந்து சஸ்டைனபிளா ஆக்கல. ஒரு ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்றது எதுவுமே இல்ல. ஒரு டிபெண்டன்சி இருந்துட்டே இருந்துச்சு. பட் என்னோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து, இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து, ஒண்ணு என் பிஸ்னஸில் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு குரோத் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ நல்ல பிஸ்னஸில் நல்ல க்ரோ ஆகணும் அப்படின்னா, ஒரு நல்ல லீடராக இருக்கணும். இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன். இது செகண்ட் பார்ட் இது. ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் வர்ச்சுவல் காயின் பற்றி தெரியாதவங்க virtualcoin.comல போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு துட்டே கொடுக்காம எப்படி மைக்ரேட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீசா சப் கிளாஸ் பற்றி எனக்கே தெரியாது, நாங்கள் ஆஸ்திரேலியா வந்த புதுசில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் 30 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம வீக்லி வந்து மீட்டப்ஸ் பண்ணுறோம், பர்சனலாக பேசுகிறோம். அவங்க கூட டச்சப் வச்சு அவங்களோட கரியர் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நம்மளை என்ன பண்ண முடியுமோ அந்த மென்டார்ஷிப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் தட் அஸ் வெல். ஓகே, ஸோ ஒரு நல்ல லீடராக இருக்கிறதுக்கு வேறு என்ன நம்ம பண்ணணும்? நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆன் டைமுக்கு பே பண்ணுங்கள், அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சில விஷயம்லாம் சொன்னோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனியோட கல்ச்சர் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து மேலேருந்து கீழே வர விஷயம் கைஸ். மற்றது எது வேணாலும் வந்து கீழேருந்து மேலே போகலாம். அதனால் டாப் டு டவுன் அப்ரோச் அப்படின்னு நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்பி அந்தமாரி ஒரு புக்கில் எடுத்து நீங்கள் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு டவுன் இருக்கும். ப்ராஜெக்ட்டில் வந்து நான் ப்ராஜெக்ட் ஸ்கோப்பை நான் டிஃபைன் பண்ணுறேன், நான் டாஸ்க்கை கிரியேட் பண்ணுறேன், உனக்கு நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டாப் மேனேஜர் வந்து ஒரு பாட்டம் ரீசோர்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஹைராக்கியில் தான் ஒர்க் ஆகும். பட் சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட ப்ராக்ரஸ், க்ரோத் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டு டாப் அப்ரோச். பாட்டம்லேருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ அதுதான் ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ரெவென்யூவோட ரீசனாக இருக்கும். அண்ட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி இவங்களை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர தே டோன்ட் ரியலி பிரிங் இன் ரெவென்யூ ஃபார் த கம்பெனி. ஸோ பாட்டம் தான் வந்து வில் ஒர்க் ஃபார் த ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி. ஸோ இப்போ வந்து இந்த டாப் டு டவுன் அப்ரோச்சில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பில்டிங் த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி. ஸோ நம்மளுக்கு கல்ச்சர்னோடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ரட்டன் டாட்டா வந்து he always comes to my mind. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஹம்பிள் பர்சன், ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்துட்டு ஒரு ஹம்பிள் பர்சனு, ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கார். யாராவது எதாவது பேசுனா அவர் திட்டமாட்டார், அவர் கொஞ்சம் கைண்டாக பேசுவார் அப்படின்ற மாதிரி அவரை பற்றியான நிறைய இமேஜ் வந்து நம்மளோட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வரும். ஸோ எனக்கு வந்து ஆஸ் எ லீடராக வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் அ இமேஜ் லைக் தட். அதாவது எனக்கு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்க எப்போவுமே என்னை வந்து அப்ரோச் பண்ணுற நிலமையில் நான் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து ராகுல்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ராகுல்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அதே மாதிரி கம்பெனியில் வந்து இப்போ ஒரு மீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் என் பார்ட்னர்ஸ் கூட இருக்கட்டும், என் ஸ்டாஃப்ஸ் கூட இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் சவுண்டுமே எப்போவுமே என்னோடய மீட்டிங்கில் இருக்காது. ஸோ இப்போ எப்படி இருக்குதோ இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பசங்க பின்னாடி கத்துறது அந்த மாதிரி விஷயம் வந்து ஏன்னா என் கூட வந்து பேசணுன்னு வரவங்க வந்து கிளையண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜூனியர் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கிட்ட பேசணுன்னு வராங்க. என்னோடய ஃபுல் அட்டென்ஷன் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். நான் வந்து அவங்களுக்கான ஃபுல் மரியாதையை நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்டு இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் பார்க்குறப்ப நாளைக்கு அவங்களும் இதே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நாளைக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறப்பையோ இல்லை வேறு யாராவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசுகிறப்பையோ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் ஒரு குவைட்டான இடத்துல போய் அந்த ஒரு ப்ராப்பரான டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த கல்ச்சர், ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் செய்கிற சின்ன சின்ன விஷயம், ஒரு இமெயில் அனுப்புறது கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அனுப்பணும். அண்ட் இமெயில் வந்து இந்த சப்ஜெக்ட் போடணும், இமெயிலை வந்து யாருக்கெல்லாம் சிசி பண்ணணும். அதேமாதிரி ஒரு விஷயம் செஞ்சால் நான் அக்கௌண்டபிள்னா நான் தான் அக்கௌண்டபிள். இந்த ஒரு விஷயத்தை கைஸ் எஸ்பெஷலி என் கம்பெனியில் நிறைய சுச்சுவேஷனில் நான் அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன்னா ஒர்க் பண்ண பெரிய கம்பெனிஸில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இமெயில் போனாலும் சரி ஒரு 10 பேர் சிசியில் இருப்பாங்க, ஒரு 4 பேர் பிசிசியில் இருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே. அது ஏன் அப்படின்னா வந்து ஷேர்டு அக்கௌண்டபிலிட்டி. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நான் தான் உனக்கு சிசி போட்டேன்னு நீ ஏன் கவனிக்கல, நீ ஏன் அப்போ என்ன ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துடுறது பஸ்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது கைஸ். அதாவது இருக்கக்கூடாதுன்னா எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னா எல்லோரும் எடுத்துக்கலாம். பட் வந்து என்னோடய டாஸ்க்கு, நான் ஒரு விஷயம் இதை நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஐ ஷுட் பி இன்சார்ஜ் ஆஃப் இட்.
ஸோ இதில் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்ன இப்போ தலையாக போயிட போது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை என்னென்னா ஃபேஸ் பண்ணு. எதுக்கு வந்து மற்றவங்க உனக்கு தேவை? நம்ம ஒரு விஷயம் டீல் பண்ணுறோம், அந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இறங்கி அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என் ஆஃபீஸில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் எல்லாருக்கிட்டையும் வந்து சாரி கைஸ் நான் பண்ணிட்டேன், திரும்ப நான் அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் நான் இதுக்கு வந்து சாரி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து ஒரே பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என் ஆஃபீஸில் வந்து சார்னு கூப்பிட்ற பாலிசி கிடையாது. இந்த பாஸு சாரு இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து ராகுல் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த கல்ச்சரை கொண்டு வரதுக்கே எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எந்த கம்பெனியில் யார் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் வந்து இந்த சார்னு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸிபிளாக வந்து என்னோடய பொசிஷன் என்ன, நான் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மூலியமாக நம்ம வந்து அதை அனுபவிக்கிற மாரி அவங்களுக்கு ஒரு சுகம்னு நினைக்கிறேன் மற்ற கம்பெனியில். அது வந்து ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். என் ஆஃபீஸில் யாருமே என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, ராகுல் தான் கூப்பிடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டீமில் வந்து பசங்க வந்து இப்போ வேறு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து முக்கால்வாசி கம்பெனிஸில் வந்து நோட்டீஸ் பீரியடு போட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வந்து அவங்க அடுத்த கரியரில் அவங்க போகிறது தான் பற்றி பார்ப்பாங்க. இது வரைக்கும் என் ஆஃபீஸில் இத்தனை வருஷத்தில் 12 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்தமாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்குமே தவிர மிச்சம் எல்லா பசங்களுமே வந்து ஒரு ஆஃபர் கிடச்சிச்சின்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ராகுல் எனக்கு வந்து ஆரக்கிள் ஆஃபர் கிடச்சிருக்கு, மைக்ரோசாஃப்ட்டில் ஆஃபர் கிடச்சிருக்கு, இதுக்கு போகலாமா, இந்த பொசிஷன் நல்லா இருக்குமா, இதில் க்ரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் வந்து என் கம்பெனியில் அந்த பையன் இருந்தானா எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும், நல்லா வேலை செய்யலாம், அதெல்லாம் கரெக்டு தான். பட் இருந்தாலும் அவனோட ஃப்யூச்சருக்கு என் கம்பெனியோட பெரிய கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்சிதுன்னா அவனுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அப்படின்றதுனால என் ஆஃபீஸில் அந்தமாரி வந்தவங்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வந்து என் கம்பெனியில் இருக்கிறவங்க ஹையர் சேலரி கொடுக்குறேன் அந்தமாரி கொடுத்து அந்தமாரி, ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாளைக்கு கிடைக்காம கூட போகும். ஸோ என் கம்பெனிக்கு நான் எப்படி தான் இன்னொரு யாரோ ஒருத்தவங்களை எடுத்து நான் ட்ரெயின் பண்ணிப்பேன். இன்னும் வேலை கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் அதே மாதிரி என் ஆஃபீஸில் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. நானும் வந்து அவங்கள வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை அண்ட் அவங்க நல்ல ரீசோர்ஸ் அண்ட் அகெயின் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கான சேலரி அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கான பெட்டர் பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா மேபி நான் வந்து சொல்லுவேன். இல்லைனா முக்கால்வாசி நேரம் வந்து இல்லை இந்த ஆஃபர் வந்து நீ இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணு, எதுக்கு நீ வந்து 80,000 சேலரிக்கு போகிற, நீ மார்க்கெட்டில் வந்து இதே சேலரி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1.2 lakhs வந்து கேட்குறானுங்க. நீ எதுக்கு 80,000 போகிற, சீப்பாலாம் ஒத்துக்காத. நீ சொல்லு, என் பாஸ் வந்து பேசிட்டேன், என் பாஸ் கிட்டே பேசிட்டேன், அவர் வந்து எனக்கு வந்து 1 lakh வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து 1.2 lakhs நீங்கள் கொடுங்க, நான் வந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு. அவங்க பேசணுன்னா என்கிட்டே கூட பேசிக்கிட்டோம், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என் பாஸ்கிட்ட கூட பேசுங்க, அவர் வந்து என்ன விட மாட்டேங்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. நான் வந்து சொல்கிறேன், இல்லைங்க அவனுக்கு நான் வந்து 1.2 lakhs கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசுகிறேன் அவங்க கிட்டக்க, உனக்கு நானே நெகோஷியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை அந்தமாதிரி நானே பண்ணியிருக்கேன். என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சரி, நீங்கள் வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் லிங்க்டினில் போட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருப்பேன். நான் லிங்க்டினில் போய் இந்த பையனை ரெக்ரூட் பண்ணிக்கோங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அண்ட் அதேமாரி அவங்களோட ரெஸ்யூமேல என் பேர் என் நம்பர் தான் ரெஃபரன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய கம்பெனிஸில் அது நடக்காது. முக்கால்வாசி நேரம் அந்த சீனியர் மேனேஜர்ஸ்க்கோ இல்லை அந்த லீடர்ஷிப் டீமுக்கோ வந்து தெரியாமல் தான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊரில் போய் வேலை செய்ய போகிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு பக்கத்து கம்பெனிலே ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என் கம்பெனியில் வந்து இருக்கக்கூடாது. பசங்க எதாக இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே என்கிட்ட சொல்லட்டும். ஏன்னா நாளைக்கு வந்து இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேர் பில்டிங் இட். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் எனக்கு பணம் முக்கியம், பொசிஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் போயிடலாம். பட் அவங்க வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் என் கூட பழகினது வந்து அவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸோ இந்த பிரிட்ஜ் எதுக்கு அவங்க பேர்ன் பண்ணணும்? அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது சம்டைம்ஸ் அதுதான். நீங்கள் வந்து இப்போ யார் கூடயே பழகுறீங்க, அவங்களால நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், வேலை இல்லாத சுச்சுவேஷனில் வேலை கிடைக்கும் அப்படின்றப்ப எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிக்கிறீங்க? அவங்கக்கிட்ட ஹானஸ்ட்டாகவே இருங்க. அவங்களும் வந்து லைஃப்பில் எத்தனையோ அந்தமாரி ஜாப்லாம் மாறி தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கள்ட்ட அந்த விஷயத்தில் அப்படி சொல்லுவேன். ஸோ அந்தமாரி கைஸ், அதாவது லீடர்ஷிப் அப்படின்றது வந்து இட் ஷுட் கிரியேட் அன் இம்பேக்ட். அவங்க வந்து உங்கள் லீடராக ஒத்துக்கிற அளவுக்கு நீங்கள் நல்ல லீடராக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கணும். அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயம் கைஸ். நீங்கள் ஆனால் டே டு டே பேசிஸில் வந்து உங்கள் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அண்ட் அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட லோகோ எடுத்துக்கோங்க, மெக்டானல்ட்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அந்த லோகோவுக்கு வந்து ஒரு உருவம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது எந்த மாதிரி மனுஷனாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது வந்து எப்படின்னா அந்த கம்பெனி கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தான்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் நம்ம எப்போவுமே கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே வந்து நம்ம கஸ்டமரை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள் கஸ்டமர் ஐடி என்ன சொல்லுங்கள், உங்கள் இமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஏதோ ஒரு நம்பரு டெக்ஸ்ட்டை வச்சு தான். ஸோ நம்மளை வந்து அவங்களுக்கு பர்சனலாக தெரியவே தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்மளும் அவங்க கூட வந்து பர்சனலாக கனெக்டே ஆக முடியாது. வேறஸ் நம்ம தெருவிலே இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஃபார்மசியோ இல்லை ஒரு சின்ன கிராசரி ஷாப்போ அந்தமாரி விஷயத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொட்டி கடை அங்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த அண்ணன் வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவார். என்னப்பா வீட்டில் எல்லாம் ப்ரிசேஷன்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். நம்மளும் வந்து ஒரு எமர்ஜென்சினா அங்கே கடன் சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக ஒரு நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இமேஜ் இஸ் கிரியேட்டட் பை நாட் ஜஸ்ட் பை யூ, லீடர்ஷிப் டீம் கிடையாது, த பீப்புள் ஹூ ஒர்க் ஃபார் த கம்பெனி. அதுக்கு வந்து அந்த கல்ச்சரை நீங்கள் செட் பண்ணணும். உங்கள் கம்பெனியோட இமேஜ் வந்து உங்கள் கஸ்டமர் மத்தியில் நல்லா அழகாக ரொம்ப கைண்டாக இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹரிகுரு இருக்குல்ல, அந்த ஹரிகுருவோட கூகுள் ஃபீட்பேக் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தெரியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரில் போய் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி அங்கே போய் நின்று அந்த ஃபர்னிச்சரை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். என்கிட்ட ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது, எப்போவுமே காரில் இருக்கும். நேராக அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போய் அன்றைக்கே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நைட்டெல்லாம் உட்காந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரிங்க, நம்மளுக்கு 6 அடிக்கிற சான்ஸே அவ்வளோ கிடைக்காது. ஸோ அப்படி ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப இறங்கி போய் அடிச்சிடணும். ஒரு கஸ்டமர் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறப்ப வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து ஷைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வைக்கிறோம், ஐக்கியான்ற கம்பெனியும் ஃபர்னிச்சர் வைக்குது. அவன் நம்மளோட சீப்பாக கொடுப்பான், அவன் நம்மளோட நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுவான், கஸ்டமர்கிட்ட நம்மளோட பெட்டர் ப்ராடக்ட்டோ கொடுப்பான். ஸோ அப்போ அந்தமாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். அவன் ஸ்கோர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5 மணிக்கு மேலே அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். காலங்காத்தால் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அந்தமாரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக இறங்கி அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறது. அந்த கஸ்டமர்கிட்ட பேசி கவலைப்படாதீங்க, நான் வந்து பார்க்குறேன், உடனே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இட் கிரியேட்ஸ் அன் இம்பேக்ட். ஸோ இந்தமாரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் மட்டும் செஞ்சால் போதாது, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் செய்யணும். அதுக்கு ஆஸ் அ லீடர்ஷிப் டீமாக வந்து நீங்கள் அந்த கல்ச்சரை செட் பண்ணணும். ஸோ எனிவே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணோம் கைஸ். அண்ட் இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இதை பற்றி ஃபர்தராக போடுங்க. இன்னும் நிறைய அது ஆக்சுவலி பற்றி பேசணும், லீடர்ஷிப் பற்றி. அண்ட் வில் கேட்சப் அகைன் another வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.